Taste the Daily. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி பேருந்து நிலையத்தின் பரிதாப நிலை பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் கடும் அதிருப்தி அடைய செய்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கண்டனம் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கன்னியாகுமரி பேருந்து நிலையம் தற்போது பராமரிப்பின்றி முற்றிலும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பேருந்து நிலையத்தில் சாலை வசதியையோ தூய்மை பணிகளையோ முறையாக மேற்கொள்ளாமல் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அலட்சியம் காட்டி வருவதாகவும் விரைவில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பிலிச்சி ஊராட்சியில் புதிதாக மத்திய சிறைச்சாலை அமைக்க கிராம சாலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்தார். புதிய சிறைச்சாலை அமைய உள்ள பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் சாலையையும் சிறைச்சாலை கட்ட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கிராம மக்கள் சென்று வர புதிய சாலை அமைப்பது மற்றும் புதிய சிறைச்சாலை கட்டுமான பணிகளுக்கு கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜ் நேரில் ஆய்வு செய்தார். கிராம மக்கள் பயன்படுத்தும் வகையில் சிறைச்சாலைக்கு வெளியே புதிய சாலை அமைப்பது குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே மின்சாரம் தாக்கி மர்மமான முறையில் கூலி தொழிலாளி உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தாமஸ் காலனியைச் சேர்ந்த ஈஸ்வரன் அனுமந்தன்பட்டியைச் சேர்ந்த சிவா என்பவரின் தோட்டத்துக்கு சென்று வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து உறவினர் ஒருவர் தேடிச் சென்றபோது மர்மமான முறையில் ஈஸ்வரன் இறந்து கிடந்தது தெரிந்து புகார் அளித்தார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்சார வயரில் ஈஸ்வரன் கால் வைத்து இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மின்சார வாரியத்தின் அலட்சியமே இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தெருநாய் கடித்து குதறியதில் மூதாட்டி ஒருவர் படுகாயமடைந்தார். சிறுபட்டாக்கரை கிராமத்தைச் சேர்ந்த சூசைமேரி என்ற 76 வயதான மூதாட்டி முத்துப்பேட்டை கண்ணாரபத்தர் தெருவில் நடந்து சென்றபோது தெருநாய் கடித்து குதறியது. இதனால் படுகாயமடைந்த மூதாட்டி மேல் சிகிச்சைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிகரித்து வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. சேலத்தில் அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தினர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மாநில நிர்வாகிகளுடன் கலந்து பேசி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்வோம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். பேஷண்ட் லோடு இருக்கு இல்லையா, வருஷம் வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, அந்த அளவுக்கு டாக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேணும், போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேணும். அப்போதான் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஹெல்த் கேர் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றது எங்களுக்கு பயங்கரமான ஆதங்கம். அப்போ இப்போ ஏற்கனவே வேலை பளு அதிகமாக இருக்கு, அந்த வேலைக்கேற்ற ஊதியமும் கொடுக்கவில்லை என்பது எங்களுக்கு பெரிய மன கஷ்டமாக இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து சட்டவிரோதமாக நடைபெறும் கனிம வள கடத்தலை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் திரளான அதிமுகவினர் கனிம வள கடத்தலை தடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது சட்டவிரோதமாக கேரளாவிற்கு கனிம வளம் கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும், சட்டவிரோத குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் உரிய நடவடிக்கை இல்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் மாவட்ட செயலாளர் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இங்க திருநெல்வேலி கனிம வளத்துல டிபார்ட்மெண்ட்ல கொள்ளை நடந்திருக்கு. கனிம வள கொள்ளை பர்மிட்டே போலி பர்மிட்டு வெளியே வச்சு அச்சடிச்சு உள்ள கையெழுத்து மட்டும் அதிகாரிகிட்ட வாங்கி, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட வாங்கி அந்த போலியான இதுலயே பல 100 கோடி ரூபாய்க்கு இங்க கொள்ளை நடந்திருக்கு. இதை கண் துடைப்பா இந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்திருக்காங்க. இந்த கனிம வள சேர்ந்த டிபார்ட்மெண்ட் கண் துடைப்புக்காக ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணி 2 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அங்கே இருக்க இடத்தெல்லாம் சீல் வச்சு செய்திகள் எதுவும் வெளியே வராத அளவுக்கு பண்ணிட்டு கண் துடைப்பு வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. முறையான நடவடிக்கை எடுக்கும்போது கலெக்டரை பார்க்க வந்தோம், கலெக்டர் இல்லை, டிஆர்ஓ இல்லை, பிஏ ஜெனரல்கிட்ட கொடுத்துருக்கோம்.
நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக திருப்பூர் அருகே உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கிய நிலையில் முறையான தடுப்புகள் அமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் பாலத்தை கடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொடர் மழையின் காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆண்டிப்பாளையத்தில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இப்பகுதியில் முறையான தடுப்புகள் அமைக்கப்படாததாலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இல்லாததாலும் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் பாலத்தை கடந்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரமன்ற கூட்டத்தில் தூய்மை பணி ஒப்பந்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திறனற்ற திமுக நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 1 முதல் 36 வார்டுகளில் தூய்மை பணிக்கான ஒப்பந்த நீட்டிப்பு குறித்து தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு திமுகவைச் சேர்ந்த துணை நகரமன்ற தலைவரே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிமுகவின் கவுன்சிலர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் அமளி நிலவியது. திமுக ஆளும் நகராட்சி நிர்வாகத்தின் மக்கள் விரோத போக்கை அக்கட்சியினரே கண்டிப்பது வாடிக்கையாகிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மண்டல அலுவலக கூட்டத்தில் பணிகளை மேற்கொள்ள கமிஷன் வாங்கப்படுவதாக குற்றம் சாட்டி திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் அடிப்படை வசதி பணிகளுக்கு கூட கமிஷன் வாங்கப்படுவதாக கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர் விஜயா குற்றம் சாட்டினார். இதேபோல் 92வது வார்டு திமுக கவுன்சிலர் கருப்பசாமியும் தனது வார்டிலும் பணிகள் நடைபெறவில்லை என தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் உடனே கமிஷன் வாங்குவதை நிறுத்துங்கள் என திமுக கவுன்சிலரை பார்த்து கூறியதை அடுத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் ஓதவன்தான்குடி கிராமத்தில் கட்டி முடித்து திறக்கப்படாமல் உள்ள சுகாதார மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தினர். கடந்த அதிமுக ஆட்சியில் 5,25,000 ரூபாய் மதிப்பில் 2 கழிவறை, குளியலறை என மின்மோட்டார் வசதியுடன் அமைக்கப்பட்ட சுகாதார வளாகம் திமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் புதர்மண்டி காணப்படுகிறது. எனவே பராமரிப்பின்றி பயனற்று பூட்டி கிடக்கும் சுகாதார மையத்தை மக்கள் நலன் கருதி சீரமைத்து விரைவில் திறக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொளுத்தப்படுவதால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பேரூராட்சி சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பள்ளிப்பட்டிலிருந்து வெளியகரம் செல்லும் சாலை அருகே கொட்டப்படுகிறது. இந்த குப்பைகள் அவ்வப்போது தீயிட்டு கொளுத்தப்படுவதால் ஏற்படும் புகையால் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் பேரூராட்சி சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் கிராமத்தில் உள்ள டால்மியா சிமெண்ட் ஆலையை கிராம மக்கள் முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒட்டக்கோவில் காமாட்சியம்மன் கோயில் எதிரே டால்மியா சிமெண்ட் அமைந்துள்ளதால் லாரி ஓட்டுநர்கள் பல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து கோயிலை சுற்றி 300 மீட்டர் சுற்றளவுக்கு சுவர் அமைத்து தர ஒப்புக்கொண்ட டால்மியா சிமெண்ட் நிர்வாகம் இதுவரை அதற்கான முன்னெடுப்புகள் எதையும் செய்யாமல் உள்ளனர். இதனை கண்டித்து ஒட்டக்கோவில் கிராமத்தினர் ஆலையில் முற்றுகை போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே முடிகொண்டான் பகுதியில் கோயிலை இடிக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்காக 100 ஆண்டுகள் பழமையான பெரிய பிடாரியம்மன் கோயிலை அகற்ற முற்பட்டதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலை நெடுஞ்சாலைத்துறையினர் காவல்துறை துணையோடு அகற்ற முற்பட்ட போது கிராம மக்கள் கடும் வாக்குவாதம் செய்து எதிர்ப்பு தெரிவித்ததுடன் JCB வாகனத்தை விரட்டியடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.